21/4/2016 சித்ரா பௌர்ணமி வியாழக்கிழமை. அன்னையின் அருள்படி இன்று இதை உரைக்க வேண்டிய தன்மைக்கு வந்துவிட்டோம். ஆனால் இந்த நாளில் உரைப்பது இல்லை. ஆனால் அவள் நினைத்தாள் இன்று சித்ரா பௌர்ணமி. ஒரு அற்புதமான விஷயங்கள். ஆதிபராசக்தி என்பது சொந்த தாயோடு மனிதன் பழகுவது போல் சொந்த தாயோடு கூட பழகினால் ஆசைகள் உறவுகள் வரும். இந்த தாயோடு பழகினால் ஆசை உறவு மாயை விட்டு போகும். அதுபோன்ற ஒரு அற்புதமான அன்னை. ஓம் விஷ்ணு விஷ்ணு திருத்திய பிரதான சரஸ்வதி சரஸ்வதி தேவி வித்யா வித்யாபவானே ஸ்லோக பிரதான பிரதான பிரதட்ச பிரதஷ்ட சரஸ்வதி லோகே சிருஷ்டி தேவி சிங்கவாகினி சிங்காசினி கிரேகங்க சுந்தரி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சகசரார நர்த்தன சக்தி சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்கா ரூபிணி லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதே. இந்த சகசிரார பீடம், சகசிராரம் ஒரு பீடம். அங்கு நாடிகள் சுத்தமாகிறது. அன்னையின் காட்சி கிடைக்கிறது. இதற்கு எத்தனையோ பிறப்புகள் காத்திருக்க வேண்டும். இது யோகம் செய்து பயில வேண்டுமா? இல்லை. யோக சித்தாந்தத்தின் நிலையை கடந்த விஷயம் இது. இதை யாராலும் மறுக்க முடியாது. எத்தனையோ மகான்கள் இதுபோல் வந்து பிறந்து அனுபவித்து அதுகளை சொல்லி மக்களிடத்திலே பரப்பி சென்றனர். இந்த சகசிராரம் என்பது முடித்து கொள்ளுதல், அது ஒரு நல்ல விஷயம்தான், தப்பேதும் இல்லை. கபால மோட்சம். கபால மோட்சம் என்பது சிரசின் வழியே சிரசு விரிந்து சிரசுக்குள்ளே இருந்து டப் என்ற ஒளி டப் மேலேறி ஜோதியோடு கலப்பது. இது ஒரு சாதாரண நிலைதான். இதற்கு கூட பெண்ணின் நாடி சுருதி சுகம் பஞ்சபக்தி சுகம் சீராக இருக்க வேண்டும். அது சீராக இருக்கிறதா? அது சீராகத்தான் இருக்கிறது. அது எப்படி சீராக இருக்கிறது? சப்த நாடிகளை வைத்து சீராக இருக்கிறது. சப்த நாடிகளை வைத்து, சப்த நாடிகள் அதை வைத்து சீராகிறது. இந்த சப்த நாடிகளை இயக்குபவன் யார்? மகாலட்சுமியின் ரூபத்திலே இருக்கக்கூடிய நவக்கூட்குழலே சுக்கிரன். இதுகளை நிதானமாக கேட்டு அதுகளை ஆராய்ச்சி செய்ய இந்த விஷயங்கள் புரியும். அதனால் எல்லாரும் விட்டு போகுமோ? போகாது. இவையெல்லாம் இல்லறம், மனைவி, மக்கள், பணம், அழுக்கு மூட்டை என்று தெரியும். அன்னை ஒருத்தியே அவளுடைய உலகம் என்ற நாடியில் நம்மை அமர வைத்து துணி போன்று முடிச்சு எடுத்துக்கொள்கிறாள். அது எடுத்த பின் ஆனந்த நிலை பரவுகிறது. அந்த ஆனந்த நிலை எதோடு ஒப்பிட வேண்டும்? ராமநாம ஜபம் சொன்னார்கள், அதோடு ஒப்பிட வேண்டும். அது எப்படி ஒப்பிட வேண்டும்? ஜெய ஹனுமான் இன்று வரை சொல்லிக் கொண்டிருப்பதாக தகவல். அந்த நாமத்துக்குள்ளே என்ன அங்கீகாரம் இருக்கும்? என்ன ஒரு அற்புதமான நிலை இருக்கும்? ராமனை எடுத்துக்கொண்டால் இல்லறத்துக்குள்ளே இருந்தான்.
லவன் என்ற குழந்தையை பெற்றான். இல்லற தர்மம் நடத்தி பெற்றான். ஏன்? அது அவருக்கு தேவையில்லை. நாளை ஒருவன் ராமனை தொழ வேண்டி வந்தால் எனக்கு புத்திரபாகியம் வேண்டுமே என்று கேட்பான். அதைவிட 4 வேதங்களின் சதுர்வேதத்துக்கு அதிகாரியான காயத்ரி வழியாக, தர்பை வழியாக குஷன் என்று ஒருவன் வந்தான். அவர்களே இல்லறம் நடத்தியிருக்கிறார்கள். இல்லறம் நடத்தியிருக்கிறார்கள் என்பது புதுமையான விஷயம் அல்ல. உடலோடு உடல் கலந்தனர். ஆனால் அவர்களுக்கு உலகியல் இன்பங்கள் மேல் வாசமில்லை. லவா குஷா பட்டத்தின் நிலை ராமன் செய்துவிட்டு தன் உடலை உகுத்திவிட வெளியே செல்கிறான். நாம் அதுபோல் செய்ய இயலாது, நமக்கு பிடிக்காது. இதெல்லாம் ஒரு சாதாரண நிலை. இது சுகம், பஞ்சபக்தி சுகம் என்ற நிலையிலிருந்து வருகிறது. சுகம் உடலை சார்ந்தது, உடல் உயிரை சார்ந்தது, உயிர் பிராணனை சார்ந்தது, பிராணன் சப்த நாடிகளை சார்ந்தது, சப்த நாடி பஞ்சஸ்கிருதியை சார்ந்தது, பஞ்சஸ்கிருதி 6 உயிரினங்களின் நிலைகளை சார்ந்தது பஞ்சஸ்கிருதி. இப்பொழுது இந்த பிரம்மகுண்டலினி நாடி இதனோட மகா தத்துவம் என்ன? பிரதேம நாடி, துத்திய நாடி, திருத்திய நாடி, குண்டலினி நாடி, பிரம்மகுண்டலினி நாடி 5, ஜீவநாடி, ஜோதி நாடி என்று 7 வகையான நாடிகள் நம் உடலிலே இருக்கு. இந்த பிரம்மகுண்டலினி நாடி என்பது அனைவரும் உடலில் இருக்கிறது. அதில் பெண்களுடைய உடலில் அதிகமாக காணப்படுகிறது. இந்த பிரம்மகுண்டலினி நாடியை கடந்து கூட அந்த கர்ப்பப்பையிலே நிற்காமல் ஆண்டாள் வருகிறார். அந்த கர்ப்பப்பையிலே நிற்காமல் கண்ணன் வருகிறான். ஓரிரவில் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒடித்து வளரே என்று சொல்கிறார்கள். அந்த ஓரிரவிலே பிறந்து ஒடித்து வளரக்கூடியவன் அவனுடைய ஆனந்தத்தை அனுபவித்தால் உலக இன்பம் வேண்டாம் என்று சொல்லிவிடும். உடலிலே இருக்கக்கூடிய குருதி என்று சொல்கிறோமே ரத்தம், அது தானாக வெளியிலே ஓடி சென்று உள்ளே வரும். அது செயல்பாடுக்கு நடக்காது. ஏனென்றால் அந்த பஞ்சஸ்ருதி 6 உயிரினங்களை சார்ந்ததல்லவா? 6 உயிரினங்கள் மனிதனை சார்ந்தது. மனிதன் பித்ருக்களை சார்ந்திருக்கிறார். ஒரு படைப்பின் போது இந்த பிரம்மகுண்டலின் நாடியானது பெண்ணின் வயிற்றுக்குள்ளே வைத்து விட்டான். அது குருதியை வெளியே அனுப்பி உடலுக்கு வெளியே, குருதி உடலுக்கு வெளியே போனால் மரணம் வந்துவிடும். அதை சுத்திகரித்து டயாலிசிஸ் மீண்டும் உடலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கிறது. இந்த உடலுக்குள்ளே சேர்க்கக்கூடிய காரியத்தை நம்முடைய இறந்த முன்னோர்கள் பெண்கள் படுத்து கொண்டிருக்கிற காலத்திலே சூரியாதி பிதுர் தேவதைகள் ஒவ்வொரு பெண்ணின் உடலிலும் செய்கிறார்கள். மஜ்ஜை வெளியே சென்று மீண்டும் கூடுகிறது. நரம்புகள் 72,500 கோடி நரம்புகளை 144 அத்தனை கோடியால் பெருக்க எவ்வளவோ அந்த நரம்புகளை தானாக பிரித்து மீண்டும் எடுத்து ஒன்று இணைக்கிறது. எலும்பு, சதை, தோல், கொழுப்பு, அதாவது மஜ்ஜை, ஜவ், இதுகளை இதுபோன்றுதான் இறைவன் செய்கிறான். இதற்கு ஆதாரம் என்ன என்றால் ஒரு பெண்ணின் மாதவிலக்கு. அதற்கு ஆதாரம் என்ன என்றால் ஒரு உயிரினமாகிறது அவளுடைய வயிற்றுக்குள்ளே வளர்கிறது. அந்த உயிரினம் வளர்வது ஒரு புறம் இருக்க, அதற்கு கூட பங்கம் இல்லாது பிரம்மகுண்டலின் நாடி என்பது ஆணையும் பெண்ணையும் சரிசரமாக வைத்து ஒரே குடலுக்குள் ஒரு பிறப்பு ஆணாக நிகழ்த்தி வெளியே அனுப்புகிறது. அடுத்த பிறப்பு பெண்ணாக வெளியே அனுப்புகிறது. இந்த ஆண் பெண் இருவரில் முதல் பிரசவம் பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும். ஆண்களுக்கு அந்த பெண்ணை கண்டால் பிடிக்காது. அது உண்மைதான். காலத்தின் போக்கு, இப்பொழுதுள்ள செலவீனங்கள்.
இது பிரம்மா குண்டலினி நாடியின் சக்தியால் முதலில் பெண் குழந்தை பிறப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது. இது யார் செய்கிறார்கள்? நம்முடைய முன்னோர்கள். அந்த முன்னோர்கள் இதுகளை செய்து 7 வகையான தாதுக்களை வெளியே அனுப்பி, குருதி, மஜ்ஜை, நரம்பு, எலும்பு, சதை, தோல், கொழுப்பு இதுகளை வெளியே அனுப்பி மீண்டும் உள்ளே வைத்து அதை துடைத்து விடுகிறார்கள். அந்த துடைத்து விட்ட பின் துடைக்கும் போது பஞ்சால் துடைக்கிறோம் அல்லவா, மாயையும் உடன் அனுப்பிவிடுகிறார்கள். இந்த தாயின் கருணை என்னதான் பாரும், இந்த தாயின் கருணை என்னதான் பாருமே, ஒரு பெண்ணுக்குள்ளே இவ்வளவு மகிமையா? இதை அனுபவ ரீதிக்குள்ளே வைத்து பார்த்தால் ஒரு பெண்ணோடு இல்லறமே நடத்த முடியாது. அதனால்தான் வெளிச்சென்ற சப்த தாதுக்களை உள்ளெடுத்து வந்தபோது துடைத்து மீண்டும் ஒன்று நினைக்கிறார்கள். அந்த துடைப்பின் தன்மையில் மாயையும் முன்னோர்கள் அருளி விடுகிறார்கள். அந்த அருளல் தான் பிறப்புகள். அப்பொழுது பிரம்மகுண்டலினி நாடிய கூட முன்னே என்ன வேலையை செய்கிறது? பிறப்புகளை நடத்தும் வேலைகளை செய்கிறது. நீங்கள் உங்களை வைத்தே சிந்தித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிடம் இதற்காக ஒதுக்குங்கள். முன்னுக்கு பின் சென்று உங்களை பற்றிய ஆராய்ச்சி செய்து பாருங்கள். மற்றவர்களை இதோடு இணைத்து ஆராய்ச்சி செய்து பாருங்கள். அதோடு இறைவனை வைத்து ஆராய்ச்சி செய்து பாருங்கள். அதோடு பித்ருகளை வைத்து ஆராய்ச்சி செய்து பாருங்கள். அப்படி ஆராய்ச்சி செய்யக்கூடிய காலத்திலே அவர்கள் நடுநிசி 11 to 2 மணிக்குள்ளாக இதனுடைய தத்துவத்தை அவனுடைய பக்திக்கு ஏற்றவாறு அதை செய்கிறான். இதுவரையில் ஒவ்வொரு குருவும் அவனுடைய ஆசானை, ஒவ்வொரு ஆசானும் அவனுடைய சீடனை அழைத்து வந்து விடுவான். சீடனுக்கோ ஆன்மீக பலனை விடுத்து லௌகீக பலனில் மாயை பிடித்திருக்கும். ஆகவே இங்கு வந்து தடமாற்றம் ஆகிவிடுவான். இந்த தடமாற்றத்தினால் சகசிராரத்தின் நிலை சீராக வேலை செய்யாது. சகசிராரம் டொப்பென்று வெடித்து சிரசின் வழியாக ஜோதிட யுகத்தில் வெளியேறி மீண்டும் சிரசை மூடிக்கொள்கிறது. மூடிக்கொண்ட மனிதன் இறந்துபடுவதில்லை. அவனை சுற்றி ஜோதி வளையம் தோன்றுகிறது. இது சொல்வதற்கு கேட்பதற்கு சீராகத்தான் இருக்கும். இது ஒரு அனுபவ ரீதியில் பார்த்து விட்டோமானால் அனுபவம் தான் இதற்கு காரணம். இந்த அனுபவம் ஒரு உதாரணத்திற்கு ஒரு மகானை ஒரு மனிதன் அழைக்கிறான். ஒரு மகானை ஒரு மனிதன் அழைக்கிறான். என்னுடைய உடல்நிலை சீரில்லை, அதில் இரத்தமானது கட்டி அதாவது மஜ்ஜை, அது எலும்புக்குள்ளே இருக்க வேண்டியது இதய குழாய்க்குள் சென்றுவிடும். இது நேரடியாக அறுவை சிகிச்சை தான். இதற்கு எந்த விதமான சிகிச்சைகள் இல்லை. இந்த ஆசானை அழைத்தவுடன் அவர் அதை சரி செய்து விடுகிறார். மீண்டும் துடைக்கும் போது அந்த மனிதன் மீண்டும் மாயைக்குள் விழுந்து விடுகிறான். காரணம், என் ஆசான் என்னிடத்தில் இருக்கிறான், எனக்கு உலக மாயைகளும் தேவை. அந்த உலக மாயையை செய்கிறான். இது ஒரு ஆசான் வழியாகத்தான் ஒரு சீடன் படிப்பினை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பிரம்மகுண்டலினி நாடியின் மகாசக்தி என்னவென்றால், ஒரு பெண்ணின் வயிற்றுக்குள்ளே ஆணை படைப்பது, பெண்ணை படைப்பது. ஒரு எறும்பு பெண்ணாக இருக்கிறது, ஒரு நாய் பெண்ணாக இருக்கிறது, ஒரு மான் பெண்ணாக இருக்கிறது, பறவை பெண்ணாக இருக்கிறது, பாம்பு பெண்ணாக இருக்கிறது, தாவர இனங்கள் பெண்ணாக இருக்கிறது, ஆப்பிள். அடுத்து சிங்கம், புலி, கரடி. அடுத்து யானை, பசு. இவைகளை இந்த பஞ்சஸ்ருதிக்குள்ளே அடக்கி
மனிதனை போன்று 6 உயிர்களின் இனங்களை மனிதனை சார்ந்து இருக்கிறது. ஆனால் அதுகளுக்கு ஞானத்தின் முடிப்பு தெரிந்து கொள்ள இயலாது. ஞானத்தின் முடிப்பு அதுகளால் தெரிந்து கொள்ள இயலாது. ஆனால் அது கொடுக்கக்கூடிய பலன் அதிகமாக இருக்கும். பசு 5 முதல் 30 படி வரை பால் கொடுக்கிறது. அது 5வது அறிவு. இது மனிதனால் முடியுமா? ஒரு பெண்ணால் முடியுமா? முடியாது. புலிக்குட்டி பிறந்தவுடன் மானும் புலிக்குட்டியும் ஓடுகிறது. இவை அனைத்தும் 6 உயிரினங்களின் சக்தி மனிதனை சார்ந்திருக்கிறது. இந்த 6 உயிரினங்களையும் இதற்கு முன்னுள்ள 5 உயிரினங்களின் தத்துவத்தை இவன் உணர வேண்டும். அப்படி உணர்ந்தாலானால் இவன் மனிதன். ஏன் இவன் உணர வேண்டும் இதை? அப்பொழுதுதான் ஆசைகளின் விடுப்பு. அப்பொழுதுதான் ஆசைகளின் விடுப்பு. அவனுடைய வேலைகளை அவன் ஒழுங்காக செய்கிறான். அவனுடைய வேலைகளை அவன் ஒழுங்காக செய்கிறான். அவனால் மற்றவர்களுக்கு குந்தகம் இல்லை. ஆன்மீகத்தின் முடிப்பு நிலையின் ஆதாரம் இதுதான். அடுத்து இந்த மனிதன் பித்துரை சார்ந்திருக்கிறார். ஏன் பித்துரை சார்ந்திருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி. இந்த பிரம்மகுண்டலினி நாடி என்பது எத்தனாவது பிறப்பிலே இவனுக்கு முடித்து கொள்ள வேண்டும்? அதை பித்ராதி மக்கள்கள் செய்கிறார்கள். பித்ருவின் தன்மை சூரியனை சார்ந்திருக்கிறது. பித்ருவின் தன்மை சூரியன். சூரியனின் தன்மை பிரம்மத்தை சார்ந்திருக்கிறது. அங்கேதான் பிரம்மகுண்டலின் நாடி. இதன் தத்துவம் அறிந்த ஒரு பெண் இருக்கிறாள். அது கூட பெண்தான். ஆண்கள் எனக்கு பகை இல்லை. யாருமே பகை இல்லை. பகை இருப்பதற்கு வாய்ப்பும் இல்லை. அவள்தான் சரஸ்வதி மகாநதிகா. அவள் உள்ளே பிரம்மகுண்டலின் நாடியோடு ஓடுவதால் இந்த பூமி உருண்டை அழியாமல் இருக்கிறது. இந்த பித்ரு சூரியனை சார்ந்து இருந்து சூரியன் பிரம்மத்தை சார்ந்து இருக்க மற்றொரு உபயகிரகம் வேண்டும். அதுதான் சுக்கிர பகவான். யாரது? சுக்கிரன். அவன் பிறக்கவில்லை. அவனுடைய காலகட்டம் அது வரவில்லை. அவனுடைய உருவாக்கம் தெரியவில்லை. இப்பொழுது நவகிரகத்தின் நிலைகளை அவர்களுடைய ஆராய்ச்சி, அவர்களுடைய பிறப்பு வேறு வேறாக வரும். அது ஜோதிடத்தினை சார்ந்து வரும். இது வேறு, அது வேறு. இது வேறு, அது வேறு. அன்னை தியானத்திலே இருக்கக்கூடிய காலத்திலே அம்மா என்று ஒரு குரல், அம்மா என்று ஒரு குரல். இதை நீங்கள் தனியாக மௌனமாக அழைத்து பாருங்கள். அவளை மௌனமாக அம்மா என்று அழைத்து பாருங்களேன். ஏன் மௌனமாக அழைக்க வேண்டும்? பிரம்மகுண்டலின் நாடி வரை நாம் சென்று வந்து விடலாம். ஆனால் சென்று வந்தது தெரியாது. நமக்கு தெரியாது. இந்த பிரம்மத்தினை சார்ந்தது பிரம்மகுண்டலினி நாடி. சூரியனை முன்வைத்து, பித்ருகள் சூரியனை முன்வைத்து, சூரியன் பிரம்மத்தை முன்வைத்து, இந்த பிரம்மம் ரிஷியை முன்வைத்து வருகிறது. இதனுடைய காலகட்டத்தை நாம் சொல்லிக்கொண்டு போனால் எங்கோ போகிறது. இந்த 13வது ஸ்லோகத்திற்கு முடிவே இருக்காது போல் இருக்கிறது. இந்த தத்துவம் தெய்வமானது சுக்கிரனை படைப்பதற்காக வழிமுறைகள் செய்கிறது. அந்த சுக்கிரனை படைப்பதற்கு யார் வழிமுறை செய்வது? பெண்ணுரத்தி. அந்த பெண்ணுரத்தி உடலிலிருந்து சுக்கிரன் எங்கே வருகிறது? தொடை பகுதியில் இருந்து வருது. இப்பொழுது நாம் சமணமிட்டு உட்கார்கிறோம். இடது தொடை, வலது தொடை. இது யாருடைய தொடைகளிலிருந்து இந்த சக்தி பிறக்கும்?
ஆணின் தொடைகளிலிருந்து இல்லை. உங்களுக்கு ஆணாகாது, அப்படி இல்லை, நானும் ஆண்டானே. பெண்ணின் இடது தொடையிலிருந்து சுக்கிர பகவான் பலகாலம் எந்த பெண்ணின் இடது தொடை? ஆதிபராசக்தியின் இடது தொடை. நான் 64 கலைகளை ஆராய்வதற்காக நேரம் கிடைக்கக்கூடிய காலத்திலே ஒவ்வொரு கலையின் பிறப்பென்ன, அந்த கலையின் உள்நோக்கம் என்ன, அந்த கலை யாருக்காக படைக்கப்பட்டது, அந்த கலை முக்கியமான விஷயம் அது குறித்து கொள்ளலாம். அந்த கலையின் மகா தத்துவம் என்ன? இந்த 64 கலைகள் மிக முக்கியமாக ஆன்மீகத்தை வைத்துதான் சொல்லப்படுகிறது. அவன் வேகமாக வளர்ந்து வருகிறான். நான் 64 கலைகளை மக்களுக்கு பரப்புவேன். சுக்கிரன் நீச்ச கிரகம். ஆனால் அவர் 64 கலைகள் அவனிடத்திலே அன்னை அருள்கிறாள். ஏனென்றால் பல்லாயிரம் கோடிக்கணக்கான வருடம் அன்னையின் துடைபாகத்திலே இருந்து அங்கே தியானித்து அந்த தியானத்தை நடத்தி இந்த அருளை பெறுகிறது சுக்கிரன். ஏன் அவர்களுக்கு 64 கலைகளை அருள வேண்டும்? தாய்க்கு ஒரு மனம் இருக்கும். என்ன மனம் இருக்கும்? அசுராளும் கூட என் குழந்தைதான், அசுராள் கூட என் குழந்தைதான், அவர்களையும் நான் பிரம்மநாடிகள் உங்களுக்குள்ளே உண்டு என்று காட்டுவேன். பிரம்மநாடி உங்களுக்குள்ளே உண்டு. ஏன் அந்த பிரம்மநாடி உங்களுக்குள்ளே உண்டு என்று காட்டுவேன் என்று சொல்கிறாள்? அமிர்தம் கடந்த போது ஆழகால விஷம் வருகிறது. உங்களுக்கு என்னென்ன வருகிறது என்பது தெரியும். என்னென்ன வருகிறது என்பது தெரியும். அமிர்தமும் வருகிறது. அந்த அமிர்தத்தை கொண்டு வருவன் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு ஒரு ஆண். அந்த ஆணை தானே அழைத்து சென்று சுக்கராச்சாரியார், அடைய மகாபாபி, இப்படியே செல்லாதே, நான் என்னுடைய 64 கலைகளின் தத்துவத்தை படி உன்னை பெண்ணாக மாற்றி அலங்கரிக்கிறேன். இந்த அலங்காரம் என்ற தத்துவத்தை சொல்வது கூட இந்த பிரம்மகுண்டல் நாடியின் விசாரம்தான். அப்படி ஒரு புனைப்பான ஆடைகளை புகுத்தி மகாவிஷ்ணுவே தன்னை பார்த்தானாம். எப்படி பார்த்தான் என்றால், தங்க குவளையான அந்த குவளைக்குள்ளே அமிர்தம் இருக்கிறது. அமிர்தம் சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த மகாவிஷ்ணுக்கு அமிர்தத்தை பார்க்க வேண்டும் என்று நினைவரவில்லை. அந்த தங்க கலசத்தில் தன்னுடைய உருவத்தை பார்க்கிறார். இப்படி ஒரு எவ்வளமான அழகா, நான் பெண்ணா ஆனா? இல்லை, நான் பெண் தான். இந்த சிந்தனை நடக்கக்கூடிய காலத்தில்தான் இந்த மோகினியான மகாவிஷ்ணுவை மறக்கச் செய்து ராகு கேத்து உள்நுழைகின்றனர். அவர்கள் உள்நுழைவதற்கு அந்த கலசத்தின் மேலே தன்னுடைய பிம்பத்தை பார்க்கிறார். யார் பார்ப்பது? மோகினியாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு. அங்கே ஒரு மாயை புகுத்து விட்டாள். அவர்களுக்கும் நான் இறைஞ்சுவேன். யாருக்கு? ஒரு பெண்ணின் கருணை, பிரம்மகுண்டல் நாடியின் கருணை இதுதான். பிறப்புகள் நடக்க வேண்டும் என்று அந்த 7 தாதுக்களை சீர் செய்து, உடலுக்கு வெளியே சீர் செய்து, அதை துடைக்கும் போது அன்னை மாயை உள்ளே அனுப்பிவிடுகிறாள். அதற்காகத்தான் அழகான பிள்ளைகளை பெற்றுக் கொடுப்பது. கொஞ்சம் விளையாடும் போது தெரியும். அந்த பிள்ளைகளோடு கொஞ்சம் விளையாடி பாரும், அத்தனை ஆனந்தமாக இருக்கும். அந்த ஆனந்தம் எங்கிருந்து வந்ததுன்னு இவனுக்கு தெரியாது. இந்த முடவனுக்கு வெறும் ஆனந்தம் தான் தெரியும். அதனுடைய பிரம்மதாது என்று சொல்லக்கூடிய பிரம்மகுண்டல் நாடி.
இவை அனைத்தும் ஒன்றாக செய்வது ஆதிபராசக்தி என்ற ஒரு பொண்ணு. அந்த ஆதிபராசக்தி 5வது நிலையான சுகம் பஞ்சபக்தி சுகம். அடுத்து 6 ஒன்று உண்டு சிராவணம். அதுக்கடுத்தது வித்யாபவானி என்று சொல்லக்கூடியதில் ஒரு 6 நிலை. சுகநேத்திர லக்ஷ்மி, ஏனென்றால் சுக்கிரன் வருகிறது. சிறு பையன் சிராவணம். அடுத்தது 6 வித்யாபவானி என்ற 4வது தத்துவத்திலே 6 நிலைகள். சுக நேத்திர லக்ஷ்மி, ஞான வித்யாதாரம் பூர்வாயு, மரணமில்லா பெருவாழ்வு, வாழ்ந்து நான் வள்ளல் ஜோதி பெருமான், ஞான வித்யாதாரம், வித்யா சம்பத்து கீர்த்தனம், அவித்தை நீங்கிய நிலை. இது நீங்காதனால்தான் குருவை கூட கொன்று விடுகிறார்கள். ராமானுஜருக்கு இந்த சிக்கல் தான். தாயும் தந்தையும் கூட அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. திருமணம் வேண்டாம் என்றால் செய்து வைத்தார்கள். வித்யா சம்பத்து கீர்த்தனம் என்றது அதில் 3. 2வது நிலையில் வித்யாபவானி. இப்பொழுது சுக பஞ்சபக்தி சுகம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அடுத்தது 6வது நிலை சிராவணம். அதோடு ஒரு பகுதி முடிகிறது. அடுத்த 6 அது வித்யாபவானி என்ற நிலைக்குள் அடுத்த 6 சுகநேத்திர லக்ஷ்மி. பார்வை அனைத்தும் தெய்வத்தை நோக்கியே இருக்கும். மாயை பொருள்கள் ஏதுமே கண்ணுக்கு தெரியாது. ஞான வித்யாதாரம் பூர்வாயு, மரணமில்லா பெருவாழ்வு 2வது. வித்யா சம்பத்து கீர்த்தனம், அவித்யா நீங்கிய நிலை. மீண்டும் வித்யா ஒற்றுக்கொள்ளும், அவித்யா ஒற்றுக்கொள்ளும் என்பது நிலை. 4வது ஸ்தோத்திர மந்திர காவியாதாரம், ஸ்தோத்திரங்களால் இறைவனை வர்ணிப்பது. இது மகாபாரதம் அத்தானே எழுதப்பட்டது, ராமாயணம் அத்தானே எழுதப்பட்டது, வியாசர் எழுதினான். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வால்மீகி எழுதினான் ஒன்றை. அவர்களுக்கு எழுதி முடிக்கும் வரை ஏதுமே தெரியாது. அந்த கதாபாத்திரங்களை சந்தித்து அதிலே மூழ்கி விட்டார்கள். அது வித்யா சம்பத்து கீர்த்தனம் என்பது பெயர். அவித்யா நீங்கிய நிலை எழுதி கொண்டிருந்தான் வால்மீகி. வால்மீகி எழுதி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே கர்ப்பிணியோடு சீதா பிராட்டி தன்னை நோக்கி வருவதாக எழுதினான். அவ்வளவுதான், கதி கலங்கி விட்டான். இப்படி என்று ஒன்று தெரிந்திருந்தால் நான் இந்த ராமாயணத்தை புனைந்திருக்க மாட்டேனே, ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன் ஓ என்று அழுதான். ஆனால் வந்த சீதா பிராட்டி அழவில்லை. அழுது யார்? வால்மீகி அழுதான். காரணம், வித்யா சம்பத்து கீர்த்தனம் என்ற அவித்யா நீங்க நிலையில் அன்னை வருகிறாளே. ஏன் வருகிறாள் என்று அவன் மனசை நொந்து கொள்கிறான் என்றால், ஒன்றுமில்லை, 2 பிள்ளைகள் பிறக்கும். இன்று 2 பிள்ளைகளுக்கு இவள் தாயாக இருக்க வேண்டுமே. அவித்யா நீங்கிய நிலையில் அனைவருக்கும் தாய். அவித்யா நீங்கிய நிலையில் அனைவருக்கும் தாய். அது 3வது நிலை. அடுத்து ஸ்தோத்திர மந்திர காவியாதாரம், அதுதான் ராமாயண மகாபாரதம். வித்யா சம்பத்த லாபம், அவித்யா இல்லை, பிறப்புகள் இல்லை. அது அடுத்து அவித்யா சூன்யம். இதோடு கதை முடிந்தது. இது ஒரு 6. இப்பொழுது நாம் முதல் 6இல் சுகம் பஞ்சபக்தி சுகம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அடுத்து சிராவணம் இருக்கிறது, அதை சொல்ல வேண்டும். இந்த 6 நிலையில் சுகரேத்திர லட்சுமி, 2 ஞான வித்யாதாரம் பூர்வாயுள், 3 வித்யா சம்பத்து கீர்த்தனம் அவித்யா நீங்கிய நிலை, 4 ஸ்தோத்திர மந்திர காவியாதாரம் காவியங்கள் பிறப்பது, 5 வித்யா சம்பத்த லாபம், 6 அவித்யா சூன்யம். சூன்யம் எங்கு வருகிறது? அவித்யா சூன்யம் வந்தால் வித்தை சீராகிறது. சூன்யம் அதோடு பிறப்பில்லை. அதைதான் ஒரு கர்ப்பப்பையுக்குள்ளே அடக்கி இந்த பெண் அனுப்புகிறாள். அதைத்தான் ஒரு கர்ப்பப்பையுக்குள்ளே இந்த பெண் அனுப்புகிறாள். இந்த ஒரு பெண்ணின் மகத்துவத்தை சொல்லி மாளாது. உலகத்தில் உள்ள பெண்களை விடுத்துவிடும். அன்னை காளியை எடுத்துக்கொள். அன்னை காளியோடு உறவாடி பாரும். மனைவியிடத்திலே உடல் உறவு கூட இருக்கட்டுமே, இல்லறம் நடத்தட்டுமே, அவளோடு உறவாடி பாரும். அந்த மனைவி கூட பிரம்மகண்டனில் நாடி என்று சொல்லக்கூடிய காளியாகத்தான் திருவாள். எவ்வளவு எளிது! அந்த வேலையை தான் சுக்கிரன் செய்கிறான். அந்த சுக்கிரனை எங்கிருந்து இந்த அன்னை அனுப்புகிறாள் என்றால், தன்னுடைய இடது துடையிலிருந்து அனுப்புகிறாள். அவன் வரும்போதே
ஆலகால விஷம், அமிர்தம், பார்க்கடல் கடைவது. பார்க்கடல் கடைவது, அதிலிருந்து வெளியே வருவது. இதை ஒரு நாள் 12 மணி இருக்கும் நானே கண்டேன். உங்களுக்கு சொல்லி வழங்காது. இதை நீங்கள் பார்த்தீர்களானால் ரிஷிகளின் சப்த ரிஷிகளுக்கு இடுப்புக்கு கீழே உடலே இல்லை. அவர்கள் பால் கடற்குள் அப்படியே நடந்து வருகிறார்கள். ஆனால் தொப்புளுக்கு கீழ் உருவம் இல்லை. இது ஒரு 6 மாதமோ 1 வருடமோ இருக்கும் நான் கண்டு. இது அனைத்தும் சுக்கிர பகவானின் செயல். ஒரு ஜாதகத்திலே சுக்கிரன் மீனத்திலே இருந்தால் இது நடக்கும். ஒரு ஜாதகத்திலே கேத்து 6 அல்லது 12 இருந்தால் நடக்கும். இதற்கு 2 வகைகள். ஒன்று சூன்ய பயத்தான் மாண்டு போவதுண்டு, 6, 12வது இடங்கள். இன்னொன்று ஆன்மீகத்தின் தத்துவ விசாரம். ஏன் ஆன்மீகத்தின் தத்துவ விசாரம் வருது? பிரம்மம் ரிஷியை சார்ந்தது. இதற்கு முன் பித்ருகள் சூரியனை சார்ந்திருக்கிறார்கள். மனிதன் அதற்கு முன் பித்ருவை சார்ந்திருக்கிறார். நீ ஆன்மீகம் வேண்டாம், இது எல்லாம் பொய், ஊரை ஏமாற்றுவது, ஊரை ஏமாற்றுவதுதான். உண்மைதான் முதலிலே அங்கே எடுத்து சென்று சப்தரிஷிகள் பெண்ணாக மாறி உன்னை நடுவிலே அமர வைத்து ஆனந்த நடனம் ஆடி இந்த உண்மையை சொல்கிறார்கள். அப்பொழுது இந்த அன்னை ஒரு பச்சை கலரில், யார்? அன்னை ஆதிபராசக்தி, உலகத்தை 2ஆக பிரித்து ஒரு பகுதி நேத்திரமாக, அடுத்த பகுதி நேத்திரமாக. அது யாருடைய நேத்திரம் என்றால் ஆந்தையின் நேத்திரம். அன்னையே பரிமாற்றத்துக்குள் இப்படி செல்கிறாள். அந்த உடலை பார்க்க முடியவில்லை. அன்னைக்கு இப்படி ஒரு மகாசக்தி உண்டு. அதுதான் ஆதிபராசக்தியின் மகா தத்துவம். அடுத்து மகரிஷி அத்ரி பிரம்மத்தை சார்ந்தவர். மகரிஷி அத்ரி. ஏன் மாரிசன் சார வேண்டாமா? சார்ந்தான் ஆக வேண்டும். இப்பொழுது இங்கே சுக்கிரனின் நிலை இருப்பதால் இந்த ஆத்ரி என்பவன் சந்திர வம்சத்திலே வருகிறான். சந்திர வம்சத்திலே வருகிறான். அவனுடைய முகத்திரையில், பிரம்மனின் முகத்திரையிலிருந்து வருகிறான். ஆகவே மகரிஷி ஆத்ரி பிரம்மத்தை சார்ந்திருக்கிறான். இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம் அல்ல. பல்லாயிரம் கோடி வருடங்கள் பிறந்து அதை புரிந்து பிறந்த அனுபவத்தை வைத்து அந்த அனுபவத்தை இழந்து அனுபவம் சூன்யமாகி அவிதைக்குள்ளே ஊடுருவக்கூடிய காலத்தில் அம்மா என்ற ஒரு பெண்ணை கண்டவுடன் ராமகிருஷ்ண பரமஹம்சன் உள்ளே நுழைந்தான். பித்தா என்றார்கள் அவனை. பித்தன் என்றார்கள். கல்லால் அறைந்தனர். சிலர் கால்களால் இடையினார்கள். அந்த கால்களை முத்தம் கொடுத்தானாம் ராமகிருஷ்ண பரமஹம்சன். என்னுடைய குழந்தை இது பிரம்ம குண்டலின் நாடியை காணப்போகிறது. அனைவனும் அதுபோல் மகான்களை காலால் இடர விட முடியாது. அதற்கு ஒரு துணிவு வேண்டும். எத்தனை குழந்தைகள் இடர விட்டது? அதை ஆனந்தமாக பெற்று முத்தமிட்டானாம். அதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சனின் மகா தத்துவம். அதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சனின் மகா தத்துவம். ஓம் விஷ்ணு விஷ்ணு திருத்திய பிரதான சரஸ்வதி சரஸ்வதி தேவி வித்யா வித்யாபவானே ஸ்லோக பிரதான பிரதான பிரதட்ச பிரதஷ்ட சரஸ்வதி லோகே சிருஷ்டி தேவி. அதுதான் தேவி. சிங்கவாகினி, சிங்காசினி, விரேகாங்க சுந்தரி சரஸ்வதி தேவி. இதை வாசித்த பின் லௌகிகத்துக்கள் வந்து விடுங்கள். அந்த லௌகிகத்தை ஆன்மீகத்தோடு இணைத்து சிந்தனை செய்து பாருங்கள். பிரதான வித்யா சகசிரார நர்த்தன சக்தி.
பிரம்மகுண்டலின் சுக்கரின் நிலையில் ஆதிபராசக்தியின் மடிபாகத்துக்கு இடை மடியில் இருந்து நீங்கள் ஆன்மீகத்தை கற்கிறீர்கள். சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்கா ரூபினி. ஏற்கனவே புதன் சரஸ்வதியின் இடத்திலே அவருடைய சகசிராரத்திலே புதன் புகுந்து கொள்கிறான். இந்த வேலையை யார் செய்வது? அன்னை ஆதிபராசக்தி செய்கிறாள். லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துலே என்றான். ஒரு அசுர கிரகத்தை படைத்து அந்த அசுர கிரகத்தின் தன்மையை இடது மடியிலே வைத்துக்கொண்டு தாயின் மடியில் தலை வைத்திருக்க எந்த விதமான துயரமும் தெரியாதாம். உலகமே தாயாக தெரிகிறது. ஒரு சிந்தனை செய்து பாருங்கள். இதை பெண் ஒருத்தி தான் செய்கிறாள். இதை செய்வது பெண். கோடி ஆண்கள் பிறக்கலாம். கோடி ஆண்கள் பிறந்த போதும் அந்த பெண்ணின் வயிற்றுக்குள்ளே இருந்து வர வேண்டும். அங்கே உயர்வு தாழ்வு அல்லாது ஜனனத்தினை பெண் என்றும் ஆண் என்றும் கொடுக்கிறாள். இது ஒரு பெண்ணால் தான் முடியும். ஏன் அந்த மாதிரி கொடுக்கிறாள்? பிரம்மகுண்டலின் நாடி என்ற சக்தியை வைத்து கொடுக்கிறாள். இந்த பிரம்மகுண்டலின் நாடியின் சக்தி அப்படி மேலே புலப்படுகிறது என்பதை பார்ப்போம்.